சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச்சு பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $70,900 இருக்குங்க. ஸோ நேற்று கேண்டல் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டல் தற்போதைய வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேரிஷ் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நேற்று ஆக்சுவலாக வீடியோ போடணுன்னு பார்த்தா பட் ஆனால் போட முடியலங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேப்பு வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. சரி, அதனால போட முடியல. ஓகேங்களா? ஸோ ரைட், ஃபஸ்ட்டு நம்ம வந்து மந்த்லி கேண்டலோட க்ளோஸாக பார்த்துடலாம். ஸோ மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ மந்த்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ், அதாவது 79,000க்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போனா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 60Kவை உடைக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? அந்த 60K கீழே வந்து மார்க்கெட் வந்து உடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் சொல்லியிருப்பேன், இந்த ஜூன் மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் தற்போதைக்கும் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேஷன் நான் எந்த ஃபார்மேஷனோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்த ஃபார்மேஷனோட தான். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக, ஓகேங்களா? ஸோ பெரிய பியரிஷ் கேண்டலாக வரத்துக்கான ப்ராபபிலிட்டி இங்கே இருக்குது. ஓகேங்களா? மேபி நம்மளுக்கு இந்த ஜூன் மந்த்தே நம்மளுக்கு இந்த 60Kவை கூட உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த லெவலுக்கு ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகலாம் மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட லோ, அதாவது ஏப்ரலோட லோ, மார்ச்சோட லோ, பிப்ரவரி லோ, இதோட லோ எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் ஃபார்மேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீக்லியில் நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வேறு இருக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வேறு இருக்குது. அந்த பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னோட அந்த லோவஸ்ட் ட்ரெண்ட் லைனை கூட நம்மளுக்கு இப்போ பிரேக் ஆகிருக்கு. அதாவது இந்த வாரம் தான் பிரேக் ஆகிருக்கு. இன்கேஸ் க்ளோஸ் வச்சுன்னா இது பிரேக் டவுன். சரிங்களா? ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட வந்து அந்த பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கும். மேலேருந்து கீழே இந்த இடத்துல கன்சல்டேட் பிரேக் டவுனு, திரும்ப கன்சல்டேட்டு, திரும்ப வந்து பிரேக் டவுன், அந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் நம்மளுக்கு இதான் இருக்கிற கடைசி டிமாண்ட் ஏரியா, இந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் ஆகி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போனால் இந்த லெவலுக்குலாம் போகாது. இதே நம்மளுக்கு இந்த டிமாண்டே நம்மளுக்கு சப்ளையாக மாறிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கும் மேபி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபால் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே நடந்திருக்கு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் டவுனு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ஃபால் நடந்துருப்பீங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இங்கேயும் நடக்கலாம். ஓகேங்களா? பிரேக் டவுன் ஆகி கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டான் டெய்லியில். ஓகேங்களா? நேற்று வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டான். இன்றைக்கி ப்ரைஸ் அது கீழே வந்துன்னு இருக்கான். ஸோ இது எப்படி க்ளோஸ் வைக்கிறானா இல்லையான்றது பார்த்துரும். க்ளோஸ் வச்சா கூட மேபி ஒரு புல் பேக் மாதிரி இந்த ஏரியாவுக்கு போயிட்டு அப்புறம் வந்து ஒரு ஃபால் நடக்கும். அதே மாதிரி வீக்லியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியாக வந்த புல்லிஷ் கேண்டல் இது தான். ஓகேங்களா? 83ல் வந்தது பார்த்தீங்களா? கடைசியாக வந்த புல்லிஷ் கேண்டல் இது தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 9 பியரிஷ் கேண்டல். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 பியரிஷ் கேண்டல் வந்துருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 பியரிஷ் கேண்டல் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது இதை வீக்லியில். ஓகேங்களா? ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வாரத்துக்கு பியரிஷ் கேண்டலாக இருக்கலாம், இல்லைன்னா அடுத்த 6 வாரத்துக்கு நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாக இருக்கலாம். ஸோ அடுத்த 3 வாரத்துக்கு பியரிஷ் கேண்டலாக இருந்ததுன்னா இந்த மந்தோட லாஸ்ட்டு வரைக்கும் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதாவது இந்த மந்தில் வந்து ஃபஸ்ட் வீக் இது. ஸோ அடுத்த 3 வீக் வரைக்கும் புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. லாஸ்ட் வீக்கில் வேணால் நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக வந்துட்டு லாஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக மாறலாம். ஒருவேளை லாஸ்ட் வீக்கு நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக வரலன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கு இல்லைன்னா செகண்ட் வீக்குக்கும் வந்து பியரிஷ் கேண்டலாக வரும். ஓகேங்களா? நான் சொல்கிறது வீக்கு இல்லை. சரிங்களா? அப்போது ஜூலையோட மிட் பார்ட்டில் நம்மளுக்கு இந்த பியரிஷ் ஃபார்மேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 6லேருந்து 9 பியரிஷ் கேண்டல் வந்ததுன்னா ஜூலை மந்தோட மிட் பார்ட்டில், ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வீக்கோ இல்லைன்னா செகண்ட் வீக்கோ, ஓகேங்களா? ஜூலை மந்தோட ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்லையோ நம்மளுக்கு இந்த பியரிஷ் ஃபார்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பெரிய கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே போகும். ஓகேங்களா? அப்படி போயிடுச்சுன்னா அது எதுக்கு போகுதுன்றது நம்ம பார்ப்போம். ஸோ தற்போதைய BTC பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு பியரிஷ் ஃபேஸில் வரணும். மார்க்கெட் கீழே வந்து லோவாக, அதாவது 60Kவை உடைக்கணும். அதுக்கு கீழே போகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது கீழே எவ்வளோ தூரம் போகுதுன்றது நம்ம அப்புறமா பார்ப்போம்.
பட் ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த 60Kவை உடையணும், அதுவும் இந்த மாதமே உடையதான்றது பார்க்கணும். ஓகேங்களா, இந்த மாதமே உடையத்துக்கு கூட ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னது. ஸோ இதுதாங்க ஸோ பிடிசியோட ஃபார்மேஷன். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனில் இருக்கும். ப்ரைஸ் வந்து 60Kவை கீழே வந்து உடையத்துக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்குங்க. ஸோ கமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த ஹைப்பை வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ கடைசியாக டிஸ்லாம் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறதுமே ஓன் லெஸ்ஸஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னே நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.